நீங்கள் அமைதியடைந்த ஆன்மாவா? வழமை போல் அன்றும் சுபுகு தொழுகையை தொழுதுவிட்டு அல்குரானிலிருந்து சில ஆயத்துக்களை ஓதிக்கொண்டிருந்தேன். அப்போது அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுகூருவதன் ஊடாகவே உள்ளங்கள் அமைதியடைகின்றன என்ற வசனத்தை திரும்ப திரும்ப ஓத வேண்டும் போல் இருந்தது. அதன் கருத்தை மனதுக்கு எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதினேன். அந்த வசனங்கள் என்னை பார்த்து எச்சரிப்பதாகவே நான் உணர்ந்தேன். அந்த உணர்ச்சிகளை சொற்களால் வடிவமைப்பது மிகவும் கஷ்டம். இருந்தாலும் எனது உணர்ச்சிகளுடன் கலந்து இயன்றவரை தர முயற்சிக்கின்றேன். இன்றைய உலகம் மிக வேகமானதாக மாறியதன் காரணமாக வேலைப்பளு அதிகரித்து அடிப்படையான பல விஷயங்களையே மனிதன் தொலைத்துவிட்டு நிற்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நிம்மதி. நிம்மதியை பல வகையிலும் மனிதன் அடைய முயற்சிக்கின்றான். என்றாலும் நவீன உலக ஒழுங்கு மனிதனை மானசீக ரீதியாக தவறான நிலைக்கு தள்ளியிருக்கின்றது. இதன் விளைவாக மன அழுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையை நிர்பந்தமாக மனிதன் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றான். இந்த பின்னணியில் இருந்து பார்க்கின்ற போது இந்த வசனங்கள் எம்மை நோக்கி எச்சரிப்பதையே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏ அடியானே! மகிழ்ச்சியை அல்லது உள அமைதியை நீ நினைத்தவாறெல்லாம் அடைந்து கொள்ள முடியும் என நினைக்கின்றாயா? அதனை சில கேளிக்கைகள் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுமா? நண்பர்களுடன் கலந்திருத்தலும் மனைவி மக்களுடன் சேர்ந்திருப்பதும் உன்னுடைய உள்ளத்தை முழுமையாக அமைதியடை செய்யும் என நீ நினைக்கிறாயா? ஏதும் சில மருந்து மாத்திரைகள் உனது உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் வடுக்களை, வெறுமையை, கவலையை நீக்கிவிடும் என நீ கருதுகின்றாயா? அல்லாஹ்வின் வார்த்தைகள் கடுமையானவையாவதை நான் உணர்கின்றேன். அவை உரத்து முழங்குவதாக நான் எண்ணுகின்றேன். மிக உயரிய குரலொன்று, மிக முக்கியமான செய்தி ஒன்றை என்னுடைய உள்ளத்தை நோக்கி அதிரடியாக அறிவிப்பதாக என் மனம் சொல்லுகிறது. அந்த குரல் எனது உள்ளத்தை நோக்கி பின்வருமாறு உரத்து சொன்னது: ஏ எனது அடிமையே! நான் சொல்லும் சந்தோஷம் என்பது சில செயல்களால் உனது உள்ளத்தில் வந்து செல்லும் சந்தோஷம் அல்ல. அது நிரந்தரமானது. உனது உள்ளத்தை எப்போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்திருக்கக்கூடியது. எந்த பெரிய பிரச்சனையாக வந்தபோதும் மலை போன்ற உறுதியுடன் நீ அதனை எதிர்கொள்வதற்கான மனபலம் அது. பிரச்சினை அல்லது கவலை எவ்வளவு பெரியதாக இருந்த போதிலும் உனது உள்ளத்திலே நிலையான அமைதியை உண்டு பண்ணுவதை பற்றி நான் உனக்கு கூறுகின்றேன். விளங்கிக்கொள். இறைவனை ஞாபகப்படுத்துவது மட்டுமே உனது உள்ளத்தை மகிழ்விக்கும், அமைதியடைய செய்யும், நிலையான மற்றும் அசைக்க முடியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேறு எங்கும் அதனை தேடாதே. ஒரு நாளும் அது அங்கு கிடைக்காது. இந்த ஒலி எனது செவிப்பாறையை திரும்ப திரும்ப தாக்கிக் கொண்டே இருந்தது. அந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் போது 4 வயது நிரம்பிய எனது மகள் பாடுகின்ற ஓசை எனது காதுகளை எட்டவே சற்று நிதானத்திற்கு வந்தேன். அவளது குரல் வந்த திசையை நோக்கினேன். அவளோ பரவசத்துடன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஆலத்தை படைத்த அல்லாஹ் என்கின்ற அவளுக்கு விருப்பமான பாடலை பாடிக்கொண்டே வந்து எனது மடியில் அமர்ந்து கொண்டாள். ஏன் நீங்கள் இந்த பாடலை விரும்பி பாடுகின்றீர்கள் என நான் அவளிடம் கேட்டேன். அவளுடைய மழலை மொழியில், ஆனால் பெரியவர்களுடைய முதிர்ச்சியுடன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கத்தில் அல்லாஹ் என்ன தருவான் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள். நானும் அவளை உற்சாகப்படுத்துவதற்காக ஒன்றுமே தெரியாதவன் போல், நீங்களே சொல்லுங்கள் என்றேன். மிகுந்த உற்சாகத்துடன் அவள் தனது பிரசங்கத்தை தொடர்ந்தாள். சொர்க்கத்தில் அல்லாஹ் எங்களுக்குரிய இடத்தை வெறும் தரையாகத்தான் ஆக்கி வைத்துள்ளான். அங்கே மரங்கள், மாளிகைகள், வீடுகள், தோட்டங்கள், உணவு வகைகள் என்பவற்றை தயார்படுத்துவதுதான் எங்களை இங்கு அனுப்பி வைத்துள்ளான். நான் ஏற்கனவே சொன்ன 4 திக்ருகளையும் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரக்கன்று நட்டப்படும். இந்த திக்ருகளை வெறுமனே வாயால் சொல்லக்கூடாது. கண்களை மூடிக்கொண்டு அல்லாஹ்வை நினைத்து நல்ல நீயத்துடன் இந்த திக்ருகளை கூற வேண்டும் என மீண்டும் ஒருமுறை தனது கைகள் இரண்டாலும் முகத்தை மறைத்து கொண்டு ஒரு வகையான உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் அந்த திக்ருகளை கூற ஆரம்பித்தாள். உண்மையில் எதனை எனக்கு உபதேசித்தாளோ அந்த விஷயத்தை அவள் உணர்வாக அவளுடைய முகபாவனை எனக்கு கூறியது. உண்மையில் எனக்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அந்த மகிழ்ச்சியை ஒரு முத்தமாக மாற்றி அவளுக்கு பரிசளித்தேன். அவளும் அந்த பரிசுக்கு பதிலாக முத்தத்தை பரிசளித்தாள். நான் அவளிடம் திரும்பவும், மகள், உங்களுக்கு இந்த அறிவை யார் தந்தார்கள் என்று கேட்டேன்.
அவள் எனது மடியிலிருந்து இறங்கி எனது முகத்தை திரும்பி பார்த்து எடுப்பாக இறைவன் தான் என்று கூறிவிட்டு தன் வழியை துள்ளலாக நடை போட்டு நடந்தாள். அவளது வாய் சுப்ஹானல்லா அல்ஹம்துலில்லா என்ற பாடலை மீட்டுக்கொண்டே இருந்தது. யா அல்லாஹ், இந்த சிறு பிள்ளைகளைப் போன்று உண்மையாக நடந்து கொள்ளும் பண்பினை எனக்கு தா என பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றேன். ஏற்கனவே எனது உள்ளத்தில் குர்ஆனின் வசனங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை இந்த சம்பவம் 2 மடங்காக்கியது. ஆன்மீக பகுதிக்கும் இறைவனுக்கும் உடான தொடர்புக்கும் பல்வேறு பக்கங்கள் இருக்கின்றன என்பதனை இந்த சம்பவம் எனக்கு உணர்த்தியது. ஆழமாக சிந்தித்தேன். ஆன்மீக பகுதியில் நாம் சிறந்து விளங்கும் போது மறுமை வெற்றியும் அங்கு இறைவன் தரும் அற்புதமான பரிசுகளையும் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். இதே ஆன்மீக பகுதி குழந்தை வளர்ப்பில் எப்படியான தாக்கங்களை விளைவிக்கும் என்பதனை நான் நிதர்சனமாக கண்டு கொண்டேன். அது மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சியினால் உலகிலேயே எங்களுக்கு கிடைக்கின்ற பெரியதொரு பொக்கிஷம் இருக்கின்றது. அதுதான் உள அமைதி. எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் கிடைக்காத அந்த பெரும் பொக்கிஷம் அது இடையே வந்து செல்லும் சந்தோஷங்கள் அல்ல, எப்போதுமே வற்றாத ஜம்ஜம் போல எனது உள்ளத்தில் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் ஓர் அற்புதமான உயர்நிலை அது. அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லா அவர்களிடம் உங்களது சரக்கு கப்பல் கடலிலே அமிழ்ந்துவிட்டது என்ற போது எந்த கவலையும் தன்னை மாய்க்க விடாமல் அல்ஹம்துலில்லா என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாரே, அந்த உள அமைதி திரும்பவும் அமிழ்ந்தது உங்களது கப்பலல்ல என்றபோது எந்த சலனமும் இல்லாமல் அல்ஹம்துலில்லா என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்தார். இதே போன்ற மன அமைதிதான் இறைவனின் பரிசு. இந்த உள அமைதி ஏற்பட்டுவிட்டால், இறைவனின் புறத்திலிருந்து அது கிடைத்துவிட்டால், உள்ளத்தில் எந்த புயல் வீசினாலும் அதை தாங்கும், இடி இடித்தாலும் பூகம்பம் வெடித்தாலும் அதனையும் தாங்கும் இதயம். இதனைத்தான் இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இருக்கும் சந்தோஷமான நிலையை எங்கள் அரசர்கள் அறிந்து கொண்டால் அதனை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடன் போராட்டத்திற்கு வந்துவிடுவார்கள். உள்ளத்தின் அடி ஆழத்தில் உண்மையான அமைதி குடியிருக்க அழகானதொரு இருப்பிடத்தை அமைத்து கொடுப்போம்.